வணக்கம் நண்பர்களே. நன்னூல் உங்களை வரவேற்கிறது. இந்த வகுப்பில் நம்ம யாப்பிலக்கணம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாப்பிலக்கணம் மிக முக்கியமான பகுதி. சில நேரங்களில் 2-3 கேள்விகள் யாப்பிலக்கணத்திலிருந்து மட்டுமே பலமுறை கேட்கப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போ யாப்பிலக்கணம் முழுமைக்கும் இப்போ நம்ம பார்த்து முடிச்சிடலாம். யா அப்படின்னா என்ன? கட்டுதல் அப்படின்னு ஒரு பொருள். கட்டுதல், இயற்றுதல். யா என்பது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழியில் யா என்று கேட்டாலும் அது என்ன? கட்டுதல், இயற்றுதல் என்று வரும். இந்த யாப்புக்கு வேறொரு பெயர்களெல்லாம் என்னென்ன இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, யாப்புன்னு சொல்லலாம், பாட்டுன்னு சொல்லலாம், தூக்கு, செய்யுள், இப்படி இதற்கு பல வகையான பெயர்கள் இருக்கின்றன. இந்த யாப்பிலக்கணம் பற்றி தொல்காப்பியத்தில் இல்லாமல் இருக்க போகிறது. தொல்காப்பியர் எல்லாவற்றையும் பற்றி எழுதியிருக்கிறார். இந்த யாப்பிலக்கணம் தொல்காப்பியத்திலும் இருக்கிறது. தொல்காப்பியம் 3 இலக்கணங்களை கொண்டது. இது நமக்கு தெரிந்த ஒன்று. என்னது? எழுத்து, சொல், பொருள். இந்த 3ல் பொருள் இலக்கணத்திற்குள் செய்யுளியல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கிறது. இப்போ யாப்பு அப்படின்னால எதற்கு வருகிறது? செய்யுளுக்கு தானே. ஒரு பாட்டு இயற்ற வேண்டும், ஒரு செய்யுள் இயற்ற வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு இலக்கணம் இருக்க வேண்டும். அதுதான் யாப்பு இலக்கணம். அப்போ இந்த செய்யுளியல் முழுமைக்கும் யாப்பிலக்கணத்தால் ஆனது. இந்த செய்யுளியலுக்குள்ளே தான் யாப்பு இருக்கிறது. அதுதான் பின்னாளில் செய்யுளியலானது யாப்பிலக்கணம் என்று ஒரு தனித்த இலக்கணமாகவே வளர்ந்து விட்டது. முதலில் தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள், அந்த பொருள் இலக்கணத்தில் செய்யுளியல் உள்ள யாப்பு இருந்தது. இது இப்போ யாப்பு இலக்கணம் என்று ஒரு தனியாக வந்துவிட்டது. யாப்பிலக்கணத்தில் 3 வகையான உறுப்புகள் இருக்கின்றன. யாப்பிலக்கணத்தில் 3 வகையான உறுப்புகள். என்னது? உறுப்பியல், செய்யுளியல், ஒழிபியல். இதில் உறுப்பியலை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஏன்னா உறுப்பியல் தான் முக்கியமான பகுதி. சரிங்களா? உறுப்பியல் அப்படின்னா என்ன? இது தெரிந்த ஒன்று தான். உறுப்பியல் என்ன? செய்யுளை ஆக்குவதற்குரிய உறுப்புகளை பற்றி கூறும் பகுதி. உறுப்பியல் அப்படின்னா என்ன? செய்யுளை ஆக்குவதற்குரிய உறுப்புகளை பற்றி கூறும் பகுதி. என்னென்னலாம் உறுப்புகள் இருக்கும்? எழுத்து, அசை, சீர், தளை, அடி, தொடை. இந்த உறுப்புகளை கொண்டது தான் உறுப்பியல். அடுத்து பாருங்கள், செய்யுளியல் அப்படின்னா என்ன? இது முழுக்க பாவகைகளை பற்றி கூறும் பகுதி. பாவினம் பற்றி கூறும் பகுதி. வெண்பானம் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய இலக்கணம் என்ன, ஆசிரியப்பாவில் எத்தனை வகையான இருக்கிறது, அதற்கு ஒவ்வொன்றுக்கான இலக்கணம் என்ன, இது முழுக்க செய்யுளியல் பாவினம் பற்றி கூறக்கூடியது. ஒழிபியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒளி அப்படின்னா ஒளிந்த, விடுபட்ட அப்படின்னு பொருள். மேலே சொன்ன இந்த இலக்கணம் 2 பகுதிகளில் எதெல்லாம் விடுபட்டதோ அந்த விடுபட்டவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு இலக்கணங்களாக சொல்லியிருப்பதுதான் இந்த ஒழிபியல். கூறாமல் விடுபட்ட இலக்கணங்களை கூறுகின்ற பகுதி. உதாரணமாக கலிப்பாவில் மாச்சீர் வராது, இது போன்று இருக்கும். இதுதான் ஒழிபியல். அப்போ நமக்கு முக்கியமானது என்னது? உறுப்பியல். இப்போ நம்ம முழுமையாக எதை பற்றி பார்க்க போகிறோம்? உறுப்பியல். எழுத்துனா என்ன தெரியும். எது ஒன்றாக இருந்தாலுமே முதல்ல எழுத்து தான் இருக்க போகிறது. எழுத்தில் அது உயிரெழுத்தாக இருக்கலாம், மெய்யெழுத்தாக இருக்கலாம், உயிர்மெய்யாக இருக்கலாம், ஒரு ஒற்றெழுத்தாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அடுத்து என்ன? அசை. இப்போ முதல்ல நம்ம எதை பார்க்க போகிறோம்? அசை. அசை, அதில் 2 வகை அசை இருக்கிறது. ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. இது ரொம்ப முக்கியமான பகுதி. இதுதான் இந்த யாப்பிலக்கணத்தினுடைய அடிப்படை. இதுதான் யாப்பிலக்கணத்தின் ஆனாவனா. இங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ அசை பிரிப்பு தெரியாமல் அதில் ஏதாவது தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம முழுமைக்கும் அப்படியே தவறாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அசை பிரித்தல் ரொம்ப கிளியராக இருக்கணும். அசை பிரித்தல் தவறே நடக்கக்கூடாது. அசை பாருங்கள், நேரசை. இப்போ நேரசையை எப்படியெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம்? நேரசை என்பது ஒரு குறிலாக இருக்கலாம், ஒரு குறிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்றெழுத்து வரலாம், இல்லை ஒரு நெடிலாகவும் இருக்கலாம், நெடிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்றெழுத்தாகவும் இருக்கலாம். அதுதான் நேரசை. கா, கல், கா, கால், இப்படி இருந்தால் அது நேரசை. நிறையசை என்ன? 2 குறில்களாக இருக்கலாம், 2 குறில்கள் பக்கத்தில் ஒரு ஒற்றெழுத்து இருக்கலாம், ஒரு குறில் ஒரு நெடில், அதற்கு பக்கத்தில் ஒரு மெய்யெழுத்து, இப்படியும் இருக்கலாம். நிறையசை அப்படின்னா பட, படர், படா, படார். இதை நம்ம பொதுவாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வார்த்தைகளுக்கு பதிலாக ஒவ்வொருத்தரும் வேறு விதமான வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கும் ஞாபகம் வச்சுருப்போம்.
அப்படி ஏதாவது நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம்னா அதையே நம்ம வச்சுக்கலாம். இதே இதை தான் கல், கால் இப்படி தான் வைக்கணும், பட பட தான் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இது வந்து ஒரு புரிதலுக்காக. நேரசை எப்படின்னா கா, கல், கா, கால், நிறையசைனா பட, படர், படா, படார். இப்படி வருகின்றது தான் நேரசை, நிறையசை. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணமாக ஒரு திருக்குறளை நம்ம பிரித்து பார்த்து விடுவோம். பார்த்துட்டோன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இப்போ அசை பிரிப்பது எப்படி? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்தால் இந்த கட்டத்திற்குள் இருப்பதை நம்மளாம் பார்த்துக்கிடணும். இதெல்லாம் வந்து முக்கியமானது ஒன்று. அசை பிரிக்கிற பொழுது முதலில் மெய்யெழுத்து வந்தால் மெய்யெழுத்தினுடைய அருகிலே நம்ம பிரித்து விட வேண்டும். மெய்யெழுத்து வந்தால் மெய்யெழுத்தினுடைய அருகில், மெய்யெழுத்து வந்தவுடன் நம்ம அசை பிரிச்சிடணும். ரெண்டாவது, ஒரு நெடில் இருக்குது அப்படின்னா நெடில் பக்கத்தில் பிரிச்சிடணும். இரு குறில், 2 குறில் எழுத்துக்கள் ஒன்று போல் தொடர்ந்து வந்துவிட்டால் அதற்கப்புறம் ஒரு அசையை பிரித்து விட வேண்டும். சரிங்களா? இப்போ மெய்யெழுத்து வந்தாலே பிரிச்சிடணும்னு சொல்லிட்டோம். அப்போ ஒரு நெடில் இருக்கிறது, நெடிலுக்கு பக்கத்தில் ஒரு மெய்யெழுத்து இருந்தாலும் அப்போ மெய்யெழுத்துக்கு அப்புறம் தான் நம்ம பிரிக்க முடியும். இரு குறிலும் அப்படி தான். 2 குறில் இருக்கிறது, ஆனால் 2 குறிலுக்கு பக்கத்தில் ஒரு மெய் எழுத்து இருக்கிறது. அப்போ அந்த மெய்க்கு அப்புறம் தான் நம்ம பிரிக்கணும். இப்போ பாருங்கள் உதாரணத்தை. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பதெழுக்கு. ஓகேங்களா? இப்போ எண்ணி, இப்போ எப்படி பிரிக்கலாம்? எண் மெய் எழுத்து வந்துருச்சு, அப்போ எண் அதில் பிரிச்சாச்சா? எண் நீத். அப்போ முதல்ல விட்டது எண்ணுங்கிறது என்னது? நேரசை. ரெண்டாவது நித்து வந்து என்னது? நேரசை. நேரசை எப்படி நேரசை? நித்து. நீ என்பது என்னது? ஒரு குறில். குறிலுக்கு பக்கத்தில் ஒரு மெய் எழுத்து ஈத்து இருக்கிறதா? அது கல் அப்படி அந்த மாதிரி இருக்கிறதா? அதுதான் என்னது? நேரசை. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது துணிக. தூ நீ, 2 குறில் இருக்கா? அப்போ 2 குறில் வந்துருச்சுன்னா நம்ம அந்த இடத்துல பிரிச்சிடணும். 2 குறில் வந்தால் என்ன? பட. அந்த பட அது போல் இருக்கிறதா? அப்போ 2 குறில் என்ன? நிறையசை. அடுத்து பாருங்கள், க நேரசை. கருமம் கரு, 2 குறில். 2 குறில்னா பட அது போல் நிறையசை. மம், மம்ங்கிறது ஒரு குறில், குறில் பக்கத்தில் ஒரு ஒற்று. அது இந்த கல் போன்று இருக்கிறதா? கல் ஒரு குறில் ஒரு ஒற்று. அப்போ அது என்னது? நேரசை. இப்படி தான் ஒவ்வொன்றையும் நம்ம பிரிக்கணும். அப்போ இதை முழுக்க பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே 1 அப்படின்னு போட்டிருக்கிறதெல்லாம் நேரசை, 2 2ன்னு போட்டிருக்கிறதெல்லாம் வந்து என்னது? இந்த இடத்துல நம்ம 2 போட்டிருக்கோம், 2 2 2 இதெல்லாம் வந்து நிறையசை. 1ன்னு போட்டிருக்கிறதெல்லாம் வந்து நேரசை. இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இப்படி தான் வந்து அசை பிரிக்க வேண்டும். இப்போ அடுத்து பாருங்களேன், அசை பிரித்தாச்சு. அசை, இப்போ அசை பார்த்தாச்சு. அசைக்கு அப்புறம் என்ன இருக்குது? சீர். இப்போ சீர் அப்படின்னா சில பேருக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்படலாம். சீர்னா என்ன? பொதுவாக இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். திருக்குறள் 7 சீர்களை கொண்டது. திருக்குறள் 7 சீர்களை கொண்டது. இப்படி சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துடுதா? அப்போ சீர்னா என்னென்ன? ஒரு வார்த்தை, அவ்வளோதான். ஒரு சொல், ஒரு வார்த்தை. மேலே முதல் அடியில் ஒரு 4 சீர், இரண்டாவது அடியில் ஒரு 3 சீர். அப்போ சீர் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம குழம்பி விடக்கூடாது. சில நேரங்களில் சிலருக்கு உடனடியாக சந்தேகம் வந்துவிடும். சீர் அப்படின்னா இதுதான். அந்த ஒரு சீருக்குள் சில அசைகள் இருக்கும். அது ஓரசையாக இருக்கலாம், ஈரசையாக இருக்கலாம், மூவசையாக இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ சீர், சீர் என்பது சில அசைகள் சேர்ந்தது ஒரு சீர். ஒரு சீருக்குள்ளே சில அசைகள் இருக்கும். அது என்னென்ன? 4 வகையான சீர்கள் இருக்கின்றன. ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர். இந்த ஓரசைச்சீருக்கு அசைச்சீர் என்று வேறொரு பெயரும் இருக்கிறது. ஓரசைன்னு என்ன? ஒரே ஒரு அசை இருக்கிறது. ஒரே ஒரு அசை இருப்பதால் அது அசைச்சீர், அவ்வளோதான். ஈரசைச்சீர், இந்த ஈரசைச்சீரை இயற்சீர்னு சொல்லலாம், ஆசிரிய உரிச்சீர்னு சொல்லலாம், அகவற்சீர்னு சொல்லலாம். அப்போ ஈரசைச்சீருக்கு இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர், அகவற்சீர் இது போன்ற வேறு பெயர்களும் இருக்கிறது. அப்புறம் மூவசைச்சீர். இந்த மூவசைச்சீரில் வந்து 2 வகைகள் இருக்கிறது. ஒரு காய்ச்சீர், கனிச்சீர். அதை பார்க்கும்பொழுது நம்ம பார்க்கலாம். அடுத்து நாலசைச்சீர். இந்த நாலசைச்சீரை பற்றி நம்ம இப்போதைக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நம்ம சிலபஸில் கிடையாது. நாலசைச்சீரில் வந்து தற்போது வரக்கூடிய செயல்களில் வந்து நாலசைச்சீர் வருவது மிக மிக அரிது, வரவே வராது. அதனால் அது வந்து இப்போ நம்ம அதை பற்றி நம்ம எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முதல் 3ஐ மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓரசைச்சீர்னா என்ன? ஈரசைச்சீர்னா என்ன? மூவசைச்சீர்னா என்ன? இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓரசைச்சீர். இப்போ ஓரசைச்சீர்னா என்ன? ஒரே ஒரு அசை இருக்கும். இது வெண்பாவினுடைய ஈற்றில் வருகின்ற சீர். வெண்பாவினுடைய இலக்கணத்தின்படி வெண்பாவினுடைய அந்த பாடல் செய்யுளில் வரக்கூடிய கடைசி சீர், அந்த கடைசி சீர் இல்லையா, அதுதான் இந்த ஓரசைச்சீர். இது வந்து வெண்பாவினுடைய இலக்கணம். எப்படியெல்லாம் இருக்கும்? அந்த கடைசி சீர் எப்படியெல்லாம் முடிய வேண்டும்? நாள், மலர், காசு, பிறப்பு இப்படிலாம் முடியும். நாள், மலர், காசு, பிறப்பு. இப்போ நேர் அப்படின்னு வந்தால் நாள், நிறை அப்படிங்கிற ஒரே ஒரு அசை மட்டும் இருந்தால் மலர்,
நேர்பு அப்படின்னு வந்தால் காசு. நிறைவு அப்படின்னா பிறப்பு. அது என்ன நேர்பு நிறைவு? நேர் அப்படின்னு இருக்கும் அந்த முதல் அசையில். அதுக்கு அடுத்த அசையில் ஒரு உகரம் இருக்கும். உகரம் வருவது போன்ற ஒரு எழுத்து இருக்கும். அப்படி வருகிற பொழுது அதை வந்து இன்னொரு அசையாக நம்ம அதை எடுக்கக்கூடாது. இன்னொரு அசையாக, ஒரு நேரசையாக எதை நம்ம எடுக்கக்கூடாது. அதை வந்து உகரமாக எடுத்துக்கொண்டு நேர்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு அது காசுவா பிறப்பவா பார்க்கலாம். உதாரணத்தை பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பாருங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபன் முதற்றே உலகு. இந்த உலகுங்கிற கடைசி சீரை நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். ஏன்னா வெண்பாயினுடைய கடைசி சீரை பற்றி தான் இந்த ஓரசை பேசுகிறது. ஓகேங்களா? இப்போ உலகு, உலகுங்கிறது என்ன? உல பிரிச்சிருவோமா? இரண்டு குறில் வந்தால் பிரித்து விட வேண்டும், அசை பிரிச்சிடணும். அப்போ உல இரண்டு குறில் என்ன? பட, அதுபோல் இருக்கிறதா? இரண்டு குறில் வந்தாலும் அது நிறை. அப்போ முதல்ல இருக்கிறது என்ன? நிறை அசை. இப்போ அடுத்து கு, ஒரு குறில் இருக்கிறது, அதனால் அது வந்து நேரசை அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. கு ஒரு உகரம் இருக்கிறது, அப்போ அது நிறைவு. இந்த பூலையும் ஒரு உகரம் இருக்கிறதா? இதுதான் நிறைவு. இதுவே முதல்ல வந்து ஒரு நேரசை இருந்ததுன்னா அந்த நேரசைக்கு பக்கத்தில் ஒரு இப்படி உகரம் வந்தால் அது நேர்வு. அப்போ உலகு என்பது நிறைவு என்று முடிகிறது. நிறைவு அப்படின்னா என்ன? பிறப்பு. இதை நம் அழகிடுங்கிற பொழுது இந்த கடைசி சீரானது பிறப்பு என்று முடிகிறது என்று சொல்ல வேண்டும். இந்த குறளானது பிறப்பு என்று முடிகிறது. அதுபோல் பாருங்கள், உயிரினும் ஓம்பப்படும். இப்போ படும் அப்படிங்கிற கடைசி சீரை நம்ம பிரித்தோம்னா படு ரெண்டு குறில் இருக்குது, ஆனால் குறில் பக்கத்தில் ஒரு ஒற்று இருப்பதால் ஒற்று பக்கத்தில் நம்ம பிரிச்சிடணும். அப்போ இதில் இருப்பது ஒரே ஒரு நிறை அப்படிங்கிற ஒரே ஒரு சீர் மட்டும்தான், அசை மட்டும்தான். இப்போ ஒரே ஒரு நிறைங்கிற அசை இருப்பதால் நிறை அப்படின்னா என்ன? மலர். நிறை அப்படின்னா மலர். அப்போ இந்த திருக்குறளானது படும் என்று முடிகிறதுல இது வந்து எப்படி முடிகிறது? மலர் என்று முடிகிறது. இப்படி தான், இதுதான் வந்து ஓரசை. அப்போ ஓரசைனா நேர், நிறை, நேர்வு, நிறைவு. இது வந்து நாள், மலர், காசு, பிறப்புன்னு இருக்கும். இது வந்து வெண்பாயினுடைய ஈற்றில் வரக்கூடிய சீரை மட்டும்தான் இந்த ஓரசை சீர் பேசுகிறது. இதற்கு அசைச்சீர்னு சொல்லலாம், ஓரசை சீர்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ அடுத்து பார்க்கலாம் ஈரசை சீர். இப்போ அதுக்கடுத்து ஈரசை சீர் என்னென்ன? இந்த சீருக்குள் இரண்டு அசைகள் இருக்கிறது. இதுக்கு வேறு பெயர்கள் இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர், அகவரிச்சீர் என்று பல பெயர்கள் இருக்கின்றன. இப்போ ஈரசை சீரை நம்ம பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் முக்கியமானது. இந்த ஈரசை சீரில் வரக்கூடிய தேமா, புளிமா, கருவிளம், குவிளம், இந்த இதெல்லாம் வந்து சரியாக நம்ம ஞாபகம் வைத்து கொண்டால் அதற்கு பின்னாடி வரக்கூடிய மூவசை சீரெலாம் ரொம்ப எளிது. அப்போ இது நம்ம ரொம்ப கவனமாக எந்த சந்தேகமும் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கிறணும். பாருங்களா, நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. இந்த ரெண்டும் மா, தேமா, புளிமாவா, இந்த இரண்டும் மாச்சீர் என்று அழைக்கப்படும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? மாச்சீர்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம். இது விளம், இது விளச்சீர். அப்போ மாச்சீர் அப்படின்னா தேமா புளிமா, விளச்சீர் அப்படின்னா கருவிளம் கூவிளம். சில இடங்களில் மாச்சீர்னு சொல்லுவாங்க. மாச்சீர்னா என்னென்னு யோசிக்கக்கூடாது. மாச்சீர் அப்படின்னா தேமா புளிமா, ரெண்டுமே மாச்சீர். விளச்சீர்னாலும் அதுபோல் கருவிளம் கூவிளம். அப்போ நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம், இந்த நாளையும் நம்ம மனப்பாடமாக வச்சுருக்கணும். சரி, ஒருவேளை சந்தேகம் வந்துருச்சு, நிறை நிறை கருவிளமா, நேர் நிறை கருவிளமா, ஏதோ ஒரு குழப்பம். அப்படி ஏதாவது வந்துருச்சுன்னா நீங்கள் கவலையே பட வேணாம். அந்த தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம் எது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறதோ அந்த இதை நீங்கள் பிரித்து பார்த்துருங்க. அதை அசை பிரிங்க. இப்போ கருவிளம் அப்படிங்கிற அசை பிரித்து பார்த்தீங்கன்னா கரு ரெண்டு குறியில் பிரிச்சுடுவோமா? அப்போ கருங்கிறது என்னது? ரெண்டு குறில் பட, அது நிறை. விளம் படர், அதுவும் நிறை தான். அப்போ இது ரெண்டு வந்து கருவிளத்தை பிரித்தால் நிறை நிறை ரெண்டு வருது. அப்போ நிறை நிறைனா கருவிளம். அதே போல் தான் நீங்கள் கூவிளத்தை பிரிச்சுன்னா கூ, ஒரு நெடிலில் பிரிச்சுருவோம். அப்போ நெடிலுங்கிறது என்னது? அது ஒரு நேரசை. அப்போ விளம்ங்கிறது அடுத்து நிறையசை. இப்போ தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம் எதை பிரித்தாலும் இது என்னென்ன அசையோ அதே தான் அப்படியே வரப்போகிறது. தேமாவை பிரித்தாலும் நேர் நேர் வரும், புளிமாவை பிரித்தால் நிறை நேர் வரும், கருவிளத்தை பிரித்தால் நிறை நிறை வரும், கூவிளத்தை பிரித்தால் நேர் நிறை வரும். இதில் ஏதாவது நமக்கு வந்து குழப்பம் வந்துருச்சு, சந்தேகம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பிரித்து பார்த்து கொள்ளலாம். அப்போ மாச்சீர், விளச்சீர், இந்த ஈரசைச்சீர். இதுக்கப்புறம் பாருங்க மூவசை சீர். மூவசை சீரில் ரெண்டு வகையான சீர்கள் இருக்கிறது. முதல்ல காய்ச்சீர், அதற்கு பின்னால் இருப்பது கனிச்சீர். இப்போ முதல்ல காய்ச்சீர் பார்க்கலாம். இந்த மூவசை சீர் வரக்கூடிய இந்த காய்ச்சீருக்கு இன்னொரு பெயர் வெண்சீர். இப்போ வெண்சீர் அப்படின்னா காய்ச்சீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வெண்ணுனா காய், வெண்டைக்காய் ஞாபகம் வச்சுக்கலாமா? வெண்டைக்காய், வெண்ணுனா வெண்டைக்காய், அது வெண் அப்படின்னா காய்ச்சீர். இப்போ காய்ச்சீரில் என்ன வருகிறது பாருங்கள், நேர் 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 தேமாங்காய். இந்த முதல் இரண்டு நேர் நேர் இருக்கு இல்லையா,
இந்த இது எல்லாமே இந்த ஈரசை சீரில் வரக்கூடியது. அப்படியே அந்த ஈரசை சீரில் என்ன இருக்கோ அதை அப்படியே மூவசை சீரில் போடுங்க. நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை போட்டுட்டு இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய சீர் மட்டும் எல்லாத்துலேயும் நேர்னு இருக்கும். நான் அந்த கட்டம் போட்டு காட்டியிருக்கேன்னா எல்லாத்துலேயும் நேர்னு இருக்கும். அப்படி நேர்னு இருந்ததுன்னா அது காய்ச்சீர். நேர் 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 3 நேர் வச்சுன்னா தேமாங்காய். நிறை நேர் நேர் புளிமாங்காய். நிறை நிறை நேர் கருவிளங்காய். நேர் நிறை நேர் குவிலங்காய். அப்போ இதில் மூன்றாவது வரக்கூடிய இந்த சீர்கள் எல்லாமே நேராகத்தான் இருக்கும். நேர் சீர்கள் மட்டும்தான் வரும் இந்த காய்ச்சீரில். தேமாங்காய், புளிமாங்காய், கருவிளங்காய் வருதா? இப்போ இதுலேயும் சந்தேகம் வந்துருச்சு. கடைசியில் மூன்றாவது சீரானது நேர் வந்தால் காய்ச்சீரா, நிறை வந்தால் காய்ச்சீரா? அதுவும் இனிமேல் பயப்பட வேண்டாம். காய்ச்சீர். இப்போ காய்ச்சீர் என்ன? காய் அப்படிங்கிறத பெரியங்க. காய்ங்கிறது என்னதுக்கு? ஒரு நெடில், ஒரு ஒற்று இருக்கா? கால் அப்படி போகிறக்கு அது நேர் தான். நேரசை வந்துருச்சா? அப்போ காய்ங்கிறத பிரித்தால் நேரசை. அப்போ லாஸ்ட்டில் என்ன வருது? நேர். அப்போ மூன்றாவது வரக்கூடிய மூவசைச்சீரில் மூன்றாவது வரக்கூடிய அசையானது என்னது? நேர். அப்போ நேர்னு வந்தால் காய்ச்சீர். அதே பாருங்கள் கனிச்சீர். இந்த கனிச்சீருக்கு இன்னொரு பேர் வந்து வஞ்சிச்சீர். வஞ்சினா பெண்ணா? அப்போ பெண்கள் பழம் போன்றவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஏதோ ஒரு வகையில் எப்படியா ஞாபகம் வச்சுக்கலாம். அது வெண்டைக்காய் காய்ச்சீர், இது கனி வஞ்சிச்சீர். இப்போ கனிச்சீர் பாருங்கள், மேலே நீங்கள் என்ன போட்டிங்களோ அதில் இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா? நேர் 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 மூன்றாவது இருக்கக்கூடிய அசை, அந்த இது எல்லாமே இங்கே நிறைன்னு வந்துடும். அப்போ நிறைன்னு வந்தால் கனி. நேர் நேர் நிறை, நிறை நேர் நிறை, நிறை நிறை நிறை, நேர் நிறை நிறை. இப்படி மூணாவதாக வரக்கூடியது மூவசைச்சீரில் மூன்றாவது வரக்கூடிய அசைகள் எல்லாமே நிறை நிறைன்னு இருந்தால் அது கனி. இதுலேயும் நீங்கள் கனியை பிரித்தா அது வந்து என்னது? ஒரு நிறை அசை தான். அப்போ முதல்ல நமக்கு ஈரசையில் இருக்கக்கூடிய நேர் நேர் தேமா இந்த இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இதுக்கப்புறம் நம்ம மூவசைச்சீர் எளிதாக மூவசைச்சீரில் காய்ச்சீர் கனிச்சீர் இரண்டையுமே வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் நம்மளால் வந்து சொல்லிட முடியும். அப்போ இதுதான் முக்கியம். இதுக்கு அப்புறம் இந்த நேர் நேர் இந்த ஈரசைக்கு அப்புறம் மூன்றாவது அசையாக நேர் போட்டால் அது காய்ச்சீர், நிறை போட்டால் அது கனிச்சீர். அவ்வளோதான். ஓகேங்களா? மூவசைச்சீர். இப்போ வந்து சீரை பார்த்தோம். நாலசைச்சீர் வந்து ஏன் பார்க்க வேண்டாம்னு சொல்லணும்னா இப்போ பாருங்களேன், நாலசைச்சீரில் சில கண்டிஷன் இருக்கான். பாருங்கள், வெண்பாவில் நாலசைச்சீரே வராது. ஆசிரியப்பாவில் குற்றிய லுகரம் வந்தால்தான் நாலசைச்சீர் வருமா. இந்த காலத்தில் நாலசைச்சீர் அறவே வழக்கத்தில் இல்லை. இப்போ வந்து வழக்கத்திலேயே இல்லை. அதனால தான் நம்ம நாலசைச்சீர் வந்து சிலபஸில் கிடையாது. அதை வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. மேக்ஸிமம் வந்து 3 அசை மூவசைச்சீர் மட்டும் பார்த்தாலே போதுமானது. அடுத்து பாருங்கள் தலை. இப்போ எழுத்து பார்த்துட்டோம், எழுத்துக்கு அப்புறம் அசை பார்த்துட்டோம், அசைக்கு அப்புறம் தான் சீர் பார்த்துட்டோம். இப்போ வந்து தலை பார்க்க போகிறோம். இந்த தலை அப்படின்னா என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். தலைக்கான டெஃபினிஷன் என்ன? நின்ற சீரும் வரும் சீரும் தம்முள் சேரும் முறை தான் தலை. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா பாருங்கள், முதல் சீரினுடைய இறுதி அசை, முதல் சீரினுடைய இறுதி அசையும் வரும் சீரினுடைய முதல் அசை ரெண்டும் பொருந்தி வருவது தான் தலை. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா, அப்படி கண்டிப்பாக பொருந்தி தான் ஆக வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது. பொருந்தலாம், பொருந்தாமலும் போகலாம். அதாவது ஒன்றியும் வரும், ஒன்றாமலும் வரும். இது ஒன்றித்தான் வர வேண்டும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் இல்லை. இப்போ தலையில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் வந்து இதுதான். கண்டிப்பாக ஒன்றணும் அப்படின்னு இல்லை. அப்போ முதல் சீரினுடைய இறுதி அசை என்னென்னு பார்க்குறோம். அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய அந்த வரும் சீரினுடைய முதல் அசையை பார்க்குறோம். இந்த ரெண்டும் எப்படி இருக்குங்கிறது பார்த்துட்டு தான் இது எந்த வகையான தலை அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தலை வந்து என்ன? 7 வகைப்படும். தலை வந்து 7 வகைப்படும். இப்போ 7 வகையை நம்ம உதாரணத்தோடு பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், நேரொன்றாசிரிய தலை. அதுக்கடுத்து நிறையொன்றாசிரிய தலை. இப்போ நேரொன்றாசிரிய தலை இந்த 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 பேர்லேயே இருக்குது பாருங்கள், நேர் ஒன்றி வருகிறது. நேரொன்றாசிரிய தலை அப்படின்னா என்ன? நேர் முன் நேர் அப்படி இருக்கும். நேர் ஒன்றி வரும். நேர் ஒன்றின முதல் மேலே பார்த்தலையா, முதல் சீரினுடைய இறுதி அசையும் நேராக இருக்கும், வரும் சீரினுடைய முதல் அசையும் நேராக இருக்கும். அப்படி இருந்தால் நேர் ஒன்றி வந்தால் அது நேர் ஒன்றாசிரிய தலை. அதுவே நிறை ஒன்றாசிரிய தலைனா நிறை ஒன்றி இருக்கும். எப்படி? முதல் சீரினுடைய இறுதி அசை நிறையா இருக்கும், வரும் சீரினுடைய முதல் அசையும் நிறையா இருக்கும். அப்போ இவ்வளோ தான் நேரொன்றாசிரிய தலை, நிறை ஒன்றாசிரிய தலை. அது எப்படி, அதுக்குடைய இலக்கணம் எப்படி சொல்லுவாங்க? மா முன் நேர். இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நேரொன்றாசிரிய தலை அப்படின்னா மா முன் நேர். இவன் மா அப்படின்னா என்ன? மாங்கிறது வந்து என்ன சீர்? ஒரு மாச்சீர். மாச்சீர்னா என்ன?
இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறத பாருங்கள். மாச்சீர் அப்படின்னா என்ன? தேமா புளிமா 2 இருக்கிறதா? இந்த 2 மாச்சீர்லையுமே இரண்டாவதாக இருக்கக்கூடியது என்ன இருக்கிறது? நேர் தான் இருக்கிறது. அப்போ நேர் அப்படிங்கிறது தான் வந்து முதல் சீரினுடைய இறுதி ஆசை. அந்த முதல் சீரோட இறுதி ஆசை நேர் தான். அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நேர் ஒன்றாசைத்தலை நேர் முன் நேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் நேர் முன் நேர்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதும்போது மா முன் நேர்னு எழுதணும். ஒரு உதாரணத்தை பாருங்கள். சீரை தேடின், சீரை தேடின். இப்போ இதை பிரிக்கலாம். சீரை, இப்போ சீரை அப்படிங்கிற முதல் சீரில் இருக்கக்கூடிய கடைசி அசை என்னது? ரைத். சீல பிரிச்சிருவோம் ரைத். அது வந்து ஒரு நேரசை. நேரசைனா என்ன? அது மாச்சீர். மாச்சீர் என்ன பார்த்துட்டோம் இல்லையா? நேர் நேர் நிறை நேர் ரெண்டுமே. இதனுடைய கடைசி வந்து நேர் தான் இருக்கும். மத்தியமா புளிமா இந்த 2 மாச்சீர்லையும் கடைசி வரக்கூடியது நேர் தான். ஓகேங்களா? அப்போ சீரைத் அது வந்து என்னது? நேர். அது ஒரு மாச்சீர். அதுக்கடுத்து பாருங்கள் தேடின். இதனுடைய முதல்ல என்ன சீர் வருகிறது? தே நெடிலா அது ஒரு நேர். அப்போ மா முன் நேர் வந்துருச்சா? இப்போ மா முன் நேர். இதுதான் நேர் ஒன்றாசிரிய தலை. இதே மாதிரி தான் நிறை ஒன்றாசிரிய தலை அப்படின்னா நிறை ஒன்றி வரவும். எப்படி? நிறை முன் நிறை என்று ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். நிறை முன் நிறை என்று ஞாபகம் வைத்து கொண்டு எழுதும்போது நிறை அசையான அது என்னது? விளம் முன் நிறை என்று எழுத வேண்டும். இப்போ விளச்சீர்கள் 2 என்ன? நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிளம். நிறை நிறை கருவிளம் இது ஒரு விளைச்சீர். அப்போ இதனுடைய கருவிளம் இதில் வந்து என்னதுக்கு கடைசி அசை? நிறை அசை தான் இருக்கிறது. இப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு. அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு. இப்போ செய்ய அறம் பிரிச்சாச்சு. செய்ய இதுதான் வந்து அந்த முதல் சீரினுடைய கடைசி அசை. கடைசி அசை என்ன இருக்குது? செய்யங்கிறது நிறை. நிறைனா என்ன? இது ஒரு விளைச்சீர். இப்போ விரும்பு, விரும்பில் முதல்ல என்ன இருக்கிறது? விரும் படர் அப்படி இருக்கு. அது ஒரு நிறையசை. இப்போ பாருங்கள் விளம் முன் நிறை வந்துருச்சா? முதல் சீரினுடைய கடைசி அசையும் ரெண்டாவது வரக்கூடிய ரெண்டாவது சீரினுடைய முதல் அசையும் இப்போ ஒன்றி வந்துருச்சா? விளமுன் நிறை. இதுதான் இந்த நிறை ஒன்றாசிரிய தலை. அடுத்து மூணாவதாக இயற்சீர் வெண்டலை. மூன்றாவதாக இருப்பது என்ன? இயற்சீர் வெண்டலை. இதில் மேலே பார்த்த 2 இல்லையா? பார்த்தோம் இல்லையா? நேரொன்றாசியத்தினுடைய இலக்கணம் மாமுன் நேர், நிறையொன்றாசியத்தினுடைய இலக்கணம் விளமுன் நிறை. இதை அப்படியே மாற்றி போட்டுக்கிற வேண்டியதான். அப்படியே மாற்றி போட்டுக்கொண்டு எப்படி? மாமுன் நிறை, மாமுன் நிறை, விளமுன் நேர். இதில் 2 ஆப்ஷனும் இருக்குது. இயற்சீர் வெண்டலையில் மாமுன் நிறையாகவும் வரலாம், விளமுன் நேராகவும் வரலாம். அப்படி வந்துருச்சுன்னா அது என்னது? இயற்சீர் வெண்டலை. எடுத்துக்காட்டு பார்க்கலாம். வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி. இப்போ பாருங்கள் முதல் சீரனுடைய வாழ்க அதில் அதனுடைய கடைசி அசை என்னது? நேரசை. இரண்டாவது சீரனுடைய முதல் அசை தமிழுங்கிறது நிறையசை. அப்போ மா முன் நிறை வந்ததா? மா முன் நிறை. அடுத்ததை பார்க்கலாம். மொழி அதனுடைய கடைசி அசை வந்து தாய் தமிழ் மொழி. அதில் மொழி வந்து கடைசி அசை வந்து நிறை. அப்போ விளம். வாழ்க அதில் வாழ்ங்கிறது நேர். அப்போ விளமுன் நேர் வந்துருச்சா? இப்படி தான். இதுதான் வந்து இயற்சீர் வெண்டலைக்கான உதாரணம். வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி. மாமுன் நிறை, விளமுன் நேர். மாமுன் நிறை தான் வரும், மாமுன் நேர் வராது. மாமுன் நேர் வந்துருச்சுன்னா அது நேரொன்றாசத்திலேயே போயிடும். விளமுன் நிறைன்னு வந்துருச்சுன்னா நிறையொன்றாசிலே போயிடும். அப்போ அதை அப்படியே மாற்றி தான் வருது. மாமுன் நிறை, விளமுன் நேர். இதை அப்படியே மாற்றி போட்டுக்கிட்டால் முடிந்தது இயற்சீர் வெண்டலை. இதுவரைக்கும் பார்த்த இந்த 3 சீர்களும் இந்த 3 தலைகளும் அது என்னது? ஈரசை சீர்கள். இப்போ எல்லாமே வந்து பார்த்ததெல்லாம் எப்படி தானே? ஈரசை சீர்கள். நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை. இந்த 3மே ஈரசை சீர்களுக்கானது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற மீதம் இருக்கக்கூடிய 4 தலைகளும் மூவசை சீர்களுக்கானது. பாருங்கள் 4வது பார்க்கலாம். 4வது என்னது? வெண்சீர் வெண்டலை. 5வது கலித்தலை. இந்த 4மே இந்த 4, 5, 6, 7 இது எல்லாமே மூவசை சீர்கள். அதுலேயும் இந்த 4, 5 இந்த 2ம் வந்து காய்ச்சீர்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய 2ம் கனிச்சீர்கள். இப்போ வெண்சீர் வெண்டலை பாருங்கள். வெண்சீர் வெண்டலை அதுக்கான இலக்கணம் என்ன? காய் முன் நேர். இது மூவசை வந்துருச்சு. மூவசைனா என்ன ஆகும்? மாச்சீர்னு வராது. அது காய்ச்சீர் இல்லைன்னா கனிச்சீர் ஏதாவது ஒன்று தான் வரும். இப்போ வெண்சீர் வெண்டலைங்கிறது வெண்சீர் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? வெண் அப்படிங்கிறது ஒரு காய்ச்சீர் தான். அது வெண் அப்படின்னா என்ன? காய்ச்சீர். இங்கே என்ன போட்டிருக்கோம்ல? வெண்ணை பிரிச்சிங்கன்னா நேர்னு வரும். நேர்னு வரும். வெண்ணா அது ஒரு காய்ச்சீர். வெண்டைக்காய் காய்ச்சீர்னு வச்சோம். இப்போ வெண்சீர் வெண்டலை, கலித்தலை இந்த 2மே மூவசை சீர். இப்போ பிறகு உதாரணம் பாருங்கள். கெட்டாலும் மேன்மக்கள். பாருங்கள் கெட்டாலும் மேன்மக்கள். கெட்டாலும் 3 அசை வருகிறதா? நேர் நேர் நேர். அப்போ
இந்த முதல் சீரினுடைய கடைசி அசை என்னது நேர். லும் அது வந்து நேர். மேன் மக்கள் அந்த 3 அசையில் முதல் அசை என்னது நேரசை. அப்போ காய் முன் நேர் வந்துருச்சா? இப்படி தான் இதான் இது காய் முன் நேர். கெட்டாலும் மேன் மக்கள் இது வந்து காய் முன் நேர். வெண்சீர் வென்றலை என்ன காய் முன் நேர். அடுத்து கலித்தலை பாருங்கள் காய் முன் நிறை. கலித்தலைக்கு காய் முன் நிறை. இதனுடைய உதாரணம் பார்க்கலாம். நீராடும் கடல் உடுத்த. நீராடும் கடல் உடுத்த. இது பிரித்து பார்க்கலாமா? நீ நெடியில் பிரித்தாச்சு, ரா நெடியில் பிரித்தாச்சு, டும். அப்போ முதல் சீரினுடைய கடைசி அசை என்னது நேர். அப்போ அது காய். இரண்டாவது சீரினுடைய முதல் அசை என்ன கட நிறை. அப்போ காய் முன் நிறை வந்துருச்சா? இதுதான் கலித்தலை. இப்படி ஒன்றி வந்தால் இதை நம்ம என்ன சொல்லணும்? கலித்தலை அப்படின்னு சொல்லணும். இப்போ களி அப்படிங்கிறத பிரித்து பாருங்கள், அது வந்து நிறை தான் வரும். களி அப்படின்னா 2 குறில்கள் இருக்கிறதா? 2 குறில்கள் இருந்தது என்ன நிறையசை. அப்போ காய் முன் நிறை. இப்போ கலித்தலை அப்படி களி அப்படின்னா என்ன வருகிறது? காய் முன் நிறையா காய் முன் நிறையான்னு ஏதாவது ஐயம் வருகிற பொழுது நாம் களி அப்படிங்கிறத பிரித்து பார்த்தால் அது நிறை. அப்போ காய் முன் நிறைன்னு வச்சுக்கிறணும். அதுபோல் தான் அது வெண்சீர். வெண்ணை பிரித்தா நேர். அப்போ வெண்சீர் வெண்டலைனா காய் முன் நேரா காய் முன் நிறையா அப்படின்னு சந்தேகம் வருகிற பொழுது இந்த வெண் அப்படிங்கிற சொல்லை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா நேர்னு கிடச்சிடும். அப்போ காய் முன் நேர் இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும். அடுத்து பாருங்கள், ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றா வஞ்சித்தலை. இதுதான் கடைசி 2 தலைகள். இந்த இரண்டுமே கனிச்சீர்கள். கனிச்சீர்கள் கனினா என்னன்னு பார்த்தோம். 3வது அசையாக இருக்கக்கூடியது வந்து நிறையா வந்து நிற்கும். அதான் கனிச்சீர். இப்போ பாருங்கள், ஒன்றிய வஞ்சித்தலை கனி முன் நிறை. கனி முன் நிறை. எடுத்துக்காட்டு மை சிறந்தன மணிவரை. இப்படி ஒரு பாட்டில் மை சிறந்தன அதை பிரித்து பாருங்கள். நேர் நிறை நிறை. அப்போ முதல் சீரனுடைய கடைசியில் நிறை இருக்கிறது. இரண்டாவது சீரனுடைய முதல்ல மணி நிறை இருக்கிறது. அப்போ பாருங்கள், இது என்னது கூவிலங்கனியா? அப்போ கனி முன் நிறை. நேர் நிறை நிறைங்கிறது கூவிலங்கனி. அப்போ கனி முன் நிறை. இதுதான் வந்து ஒன்றிய வஞ்சித்தலை. அதை அப்படியே மாற்றி வந்துச்சுன்னா கனி முன் நேராக இருந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை. பொய் சிறந்தனர் காதலர். பொய் சிறந்தனர் 3 அசைகள். பொய் சிறந்தனர் நேர் நிறை நிறை. நிறை அப்படிங்கிறது கனி. இது கனிச்சீர். அப்போ இந்த கனிச்சீர் நிறை முன் நேர். காதலர் கா வந்து நேர். அப்போ கனி முன் நேர். அப்போ இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கடைசி 2 என்னது? ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றா வஞ்சித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னா கனி முன் நிறை. ஒன்றிய வஞ்சித்தலைனா கனி முன் நிறை. ஒன்றா வஞ்சித்தலைனா கனி முன் நேர். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் பார்த்தால 7 வகையான தலைகளையும் நம்ம பார்த்துட்டோம். 7 வகையான தலைகளை நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து பொறுத்துகளை மேபி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னா என்ன? அந்த இலக்கணம் ஒரு பக்கமும் இந்த பேர் ஒரு பக்கமும் கொடுத்துருவாங்க. கனி முன்னிறை காய் முன்னிறை இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு உங்களை பொறுத்து சொல்லலாம். அதனால் இதை வந்து இந்த ஒன்றிய வஞ்சித்தலைனா கனி முன்னிறை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றா வஞ்சித்தலை ஒரு கனிச்சீர் தெரியும். அப்போ கனிச்சீர் அப்படின்னா கனி முன் நிறை. முதல்ல ஒன்றி இருக்குது. என்ன ஒன்றி இருக்கிறது? கனினாலும் ஒரு நிறைச்சீரானது. நிறைனா நிறை. அப்போ கனிமுன் நிறைனா நிறை முன் நிறை. அது அப்போ தான் ஒன்றி வந்திருக்கிறது. ஒன்றாமல் வந்துருச்சுன்னா கனிமுன் நேராயிரும். ஏன்னா கனிங்கிறது நிறை தானே. இப்போ ஒன்றி நிறை நிறைங்கிறது ஒன்றி வந்தால் அது ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை. அடுத்து பாருங்கள், அடி. இது வந்து ஒரு சின்ன பகுதி தான் அடி. சரி, அடி. அடினா அதில் பல சீர்கள் இருக்கும். அடியில் பல சீர்கள் இருக்கும். இப்போ திருக்குறள் எடுத்துக்கோங்க. முதல் அடியில் எத்தனை சீர் இருக்கிறது? 4 சீர்களும். இரண்டாவது அடியில் 3 சீர்களும் இருக்கின்றன. அப்போ ஒரு அடினா குறைந்தது எத்தனை சீர் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கணக்கு வேண்டும்ல. அப்போ ஒரு அடியில் குறைந்தது 2 சீர்கள் இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கண்டிஷன். குறைந்தது 2 சீர்கள் கொண்டு அமைத அடி. 2 சீர்களுக்கு மேலே எத்தனையும் போகலாம். குறைஞ்சது 2 இருந்தால் அது ஒரு அடியாக கணக்கிடப்படும். பாருங்கள், அடிகள் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். முதல்ல குறளடி, சிந்தடி, அளவடி அல்லது நேரடி, நெடிலடி, களி நெடிலடி. இப்போ ஒவ்வொரு இந்த அடிகளும் எத்தனை சீர்களை கொண்டதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். குறள் அடி அப்படின்னா 2 சீர்களை கொண்டது. சிந்தடினா 3 அடிகள், 3 சீர்கள். அளவடி நேரடினா 4 சீர்கள். நெடிலடினா 5. களி நெடிலடினா 6. 6க்கு மேற்பட்டது எத்தனை வேணாலும் இருக்கலாம். இதுதான் வந்து அடியினுடைய 5 வகைகள். இப்போ அளவடி. அளவடினா என்ன? இதுதான் அளவு. ஒரு
பொதுவாக நம்ம வச்சுக்கலாம். இதுதான் சரியான அளவு. அப்போ திருக்குறளுடைய முதல் இருக்கக்கூடியது ஒரு 4 சீர் இருக்கா, இதை நம்ம வந்து ஒரு நியூட்ரலாக இடம் எடுத்துக்கலாம். அளவடி அளவாக இருக்கிறதுனா ஒரு 4 சீர் இருந்தால் கரெக்டுப்பா. ஒரு 4 சீர் இருந்துச்சுன்னா ஒரு தோராயமாக அது வந்து ஒரு அளவான அடி, ஒரு நேரடி. அப்போ அளவாக இருந்தால் ஒரு 4 சீர், அதை விட குறைஞ்சா 3ஆக இருந்தால் சிந்தடி, குரலடினா 2 இருக்கணும். 4க்கு மேலே 1 போயிடுச்சுன்னா நெடிலடி, அதோட கொஞ்சம் பெருசு நெடிலடி. அந்த 5ஐயும் விட பெருசு 6க்கு மேலே போயிடுச்சுன்னா அது களி நடில், இன்னும் ரொம்ப பெரிய நடிலடி. அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிடலாம். இப்போ அடுத்து பாருங்கள், பாக்களுக்குரிய அடி அளவையும் நம்ம ஓசையும் இப்போ பார்த்துடலாம். பாக்களுக்குரிய அடி அளவு என்ன? பாவகை தெரியும். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா அப்படின்னு பாவகைகள் இருக்கின்றன. வெண்பாக்கு 2 அடி, அதாவது வெண்பாவினுடைய சிற்றலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 அடி. குறைந்தபட்சம் வெண்பானா 2 அடி இருக்க வேண்டும். ஆசிரியப்பா என்றால் குறைந்தபட்சம் 3 அடி இருக்க வேண்டும். வஞ்சிப்பா என்றால் அதுவும் குறைந்தபட்சம் 3 அடி. கலிப்பா என்றால் குறைந்தபட்சம் 4 அடி இருக்க வேண்டும். அப்புறம் ஓசைகள். இப்போ ஒவ்வொரு வகையான பாக்கும் ஒரு ஓசை இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை கொண்டது, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை கொண்டது, கலிப்பா துள்ளல் ஓசை கொண்டது. இப்போ வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை. அப்போ செப்பல் ஓசைனா என்ன? செப்பல் ஓசை அப்படிங்கிறது ஒரு 2 பேர் பேசி கொண்டிருப்பது போல் இருக்கும். இப்போ திருக்குறள் முழுக்க ஒரு வெண்பாவாலானது. திருக்குறள் எப்படி இருக்கிறது? திருவள்ளுவர் வந்து நம்ம முன்னாடி உட்காந்து நம்ம உரையாடி கொண்டிருப்பது போல இருக்கும். எல்லா திருக்குறளையும் பாருங்கள், நம்மளை முன்னாடி உட்காந்துட்டு, ஏ தம்பி இங்கே வா, நீ என்ன இப்படி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிற, பக்கத்தில் காயும் இருக்குது கனியும் இருக்குது, நீ வந்து கனியை எடுப்பியா காயை எடுப்பியா? பழத்தானே எடுத்து சாப்பிடுவ, காயவே எடுப்ப, அப்போ நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கும்போது நல்ல வார்த்தையை விட்டுட்டு ஏன் கெட்ட வார்த்தை எடுக்கிற? இப்படி தானே சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு திருக்குறளும் இப்படி நம்மளை பார்த்தே திருவள்ளுவர் சொல்வது போல இருக்கிறதா? அதுதான் அது என்ன வெண்பா வந்து செப்பலோசை. செப்பலோசைனா 2 பேர் செப்புவது, 2 பேர் பேசுவது போல இருக்கக்கூடியது. ஆசிரியப்பா அகவல் ஓசை கொண்டது. அப்போ அகவல் ஓசைனா என்ன? இது ஒரே ஒருவர் மட்டும் பேசும், ஒரு மேடை பேச்சு, சொற்பொழிவாற்றுவது போன்றது. அவர் என்ன தலைப்பில் என்ன பேசணும்னு வந்திருக்காரோ அதில் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். நாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லிவிடுவார் ஆசிரியப்பா. நிறைய செய்யுள்கள் ஆசிரியப்பாவால் ஆனது. வஞ்சிப்பா தூங்கலோசை, ரொம்ப தாழ்ந்து வரும், அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிறது, அதுதான் வந்து வஞ்சிப்பா. கலிப்பா வந்து துள்ளலோசை, அப்படியே துள்ளுமா, ஒரு அலை வேவ்ஸ் மாதிரி அப்படியே ஜிக்ஸாக்காக மேலேயும் கீழேயும் போய் அந்த அது வந்து ஓசை வந்து எப்படி இருக்கும், உயர்ந்தும் தாழ்ந்தும் அப்படியே ஒரு கன்றுக்குட்டி துள்ளி வருவது போல் மேலேயும் கீழேயும் அப்படி ஜம்ப் பண்ணி வர்றது போல் கலிப்பாக இருக்கக்கூடியது தான் வந்து கலிப்பாக இருக்கும். அதுதான் வந்து துள்ளல் ஓசை. அப்போ இதனுடைய இப்போ நம்ம பார்த்தது வந்து அடினா என்ன, அடியில் எத்தனை வகைகள் இருக்கிறது, அப்புறம் பாக்களுக்குரிய அடி என்ன, அந்த பாக்களினுடைய ஓசைனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து தொடை. இது கொஞ்சம் முக்கியமான பகுதி. இந்த தொடையில் நிறைய இருக்கிறது, நிறைய பகுதிகள் இருக்கின்றன. இந்த தொடையிலிருந்தும் நமக்கு வந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். தொடை, சரி ஓகே பார்க்கலாம் பாருங்கள். தொடை அப்படின்னா தொடையை பிரித்தா தொடு கூட்டல் ஐ, தொடு கூட்டல் ஐ, இது ஒரு தொழிற்பெயர். அதாவது ஐயில் முடிக்கக்கூடிய ஒரு தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படின்னா நம்ம அல் தல் அப்படின்னு படிச்சிருப்போம். இது தொடை அப்படின்னா என்ன, தொடுத்தல் அப்படிங்கிற வரும். இது வந்து தொடை அப்படிங்கிறது வந்து தொடுத்தல், தொடு ஐ அப்படின்னா தொடுத்தல். அதனால் இது ஒரு தொழிற்பெயர் தான். இப்போ விடுத்தல் அப்படின்னா விடை, கொடைன்னா கொடுத்தல். இப்போ கொடை, விடை, தடை இதுவும் வந்து தொழிற்பெயர்கள் ஆணுங்கிறது தான். இப்போ கொடுத்தல் அப்படிங்கிறது தான் கொடை என்று மாதிரி இருக்கிறது. அப்போ கொடை அப்படின்னா என்ன பேர்னு கேட்டால் நீங்கள் தொழிற்பெயர் என்று தான் நம்ம சொல்லுவோம். கொடை கொடுத்தல், விடை விடுத்தல், தடை தடுத்தல். இந்த கொடை இந்த ஐயில் முடியுது இல்லையா, இதுவும் எல்லாமே தொழிற்பெயர். அதுபோல தான் இதுவும் தொடை அப்படிங்கிறது வந்து தொடு கூட்டல், இது வந்து ஐயில் முடியக்கூடியது. தொடைனா தொடுத்தல், இதுவும் வந்து ஒரு தொழிற்பெயர். தொடை 2 வகைப்படும். தொடை 2 வகைப்படும். என்னென்னது? அடித்தொடை, சீர்தொடை. அடித்தொடைனா நம்மளுடைய பெயர்லேயே இருக்கிறது அடி. அப்போ பாடலில் ஓர் அடிக்கும் மற்றொரு அடிக்கும் இடையில் அமைவது. இந்த அடியை பார்க்கிற பொழுது அடித்தொடை, அடிமோனை, அடி எதுகை அப்படிலாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு அடியை மட்டும் பார்த்தால் போதும். முதல் அடியில் எப்படி இருக்கிறது, முதல் எழுத்து இருக்கா, 2வது அடியில் முதல் எழுத்து இருக்கிறதா, அப்போ அடிமோனை. அப்போ அடியை மட்டும் பார்த்தால் போதும். சீர்தொடை அப்படின்னா ஒவ்வொரு சீரையும் பார்க்கணும். ஒரு அடியில் எத்தனை சீர் இருக்கிறதோ அந்த சீரில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து கணக்கிடணும். சீர் மோனை அப்படின்னா என்ன ஆகும், ஒவ்வொரு சீரிலையும் மோனை
முதல் எழுத்து ஒன்றி வந்தால் சீர்மோனை. அப்போ சீர் அப்படின்னா ஒவ்வொரு சீரிலையும் பார்க்க வேண்டும். இதுதான் வந்து பொதுவான இலக்கணம். சரிங்களா? இப்போ அந்த தொடை வந்து எத்தனை வகைப்படும்? 8 வகையான தொடைகள் இருக்கிறது. அடித்தொடை, தொடை வந்து என்னது? 8 வகைகள் இருக்கிறது. மோனைத்தொடை, அதுபோல் என்னது? எதுகை, இயைபு, முரண், அளபெடை, இரட்டை, அந்தாதி, செந்தொடை. இப்போ மோனை அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும். மோனை என்னென்ன? முதல் எழுத்து ஒன்றி வருவது. எதுகைனா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. இயைபு அப்படின்னா அந்த செய்யுளுடைய கடைசி எழுத்து இல்லை கடைசி சீர் இல்லை கடைசி ஓசை இது ஒன்றி வருவது இயைபு. முரண்னா ஒரு எதிர்ப்பதமான சொல் இருக்கும். மேடு பள்ளம், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும், பெருமை சிறுமை, இந்த மாதிரி இரவு பகல், இதுதான் வந்து முரண். அளபெடை, அளபெடைன்னா நமக்கு தெரியும், அளபெடுத்து வருவது. இரட்டை, இரட்டைங்கிறது வந்து ஒரு ஒரு இரட்டை கிளவி அடுக்கு தொடர் போல். அதுக்கு நம்ம உதாரணம் பார்க்கலாம். பட் இரட்டை ஒரே சொல் வந்து ஒரு 2 தடவை அப்படி வந்துருச்சுன்னா அது வந்து இரட்டை. அந்தாதி தெரியும். அந்தாதி வந்து என்ன? முதல் அடியினுடைய கடைசி சீரு இல்லை கடைசி எழுத்து, அதை வைத்து அடுத்த அடியினுடைய முதல் வந்து ஆரம்பமாகும். அந்தாதி, அந்தம், ஆதி. செந்தொடை அப்படின்னா இந்த மேலே கூறிய 7 வகையான இலக்கணங்கள், இந்த 7மே கிடையாது. 7 எதுகை இல்லை, மோனை இல்லை, இயைபு இல்லை, முரண் இல்லை, அளபடை இல்லை, இரட்டை இல்லை, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் ஒரு செய்யுள் அழகாக அப்படியே அருமையாக இருக்குது. அதுதான் வந்து செந்தொடை. மேலே சொன்ன எதுவுமே இல்லை, எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு செய்யுள் அமைந்தால் அது வந்து என்னது? செந்தொடை. இப்போ ஒவ்வொன்றுக்கும் உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எளிமையாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், மோனை. இப்போ முதல்ல வந்து மோனையை பார்ப்போம். மோனைக்குரிய இலக்கணம் என்ன? மோனையை பற்றி முழுக்க பார்த்து விட்டோம்னா இதே இதுதான் எல்லாவற்றிற்குமே வரும். எதுகைக்கும் அதான், முரணுக்கும் அதுதான், அப்படி தான் ஒவ்வொன்றுக்குமே வரும். அப்போ மோனை ஒரு இதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். மோனை என்ன? சீர்களிலோ அடிகளிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இது நமக்கு தெரிந்த ஒன்று. மோனையினுடைய வகைகள் அடிமோனை, சீர்மோனை, 2 வகையான மோனைகள் இருக்கின்றன. அடிமோனை, சீர்மோனை. இப்போ அடிமோனை ஏற்கனவே பார்த்தோம். அடினா என்ன? அப்போ ஒவ்வொரு அடியிலும் பார்க்க வேண்டும். மோனைனா முதல் எழுத்து. அப்போ அடியில் உள்ள முதல் அடியில் முதல் எழுத்தும் இரண்டாவது அடியினுடைய முதல் எழுத்தும் ஒன்று வந்தால் அது அடிமோனை. சீர்மோனைனா ஒவ்வொரு சீரையும் நம்ம பார்க்க வேண்டும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள். அடிமோனை. தீயவை தீயவையத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இப்போ நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறத பாருங்கள். தீயவை தீயினும். அப்போ முதல் அடியில் முதல் தீ, இரண்டாவது அடியில் தீ முதல்ல இருக்கிறதா? அப்போ இதுதான் வந்து அடிமோனை. இதில் இடம்பெற்றக்கூடியது என்னன்னு கேட்டாங்கன்னா இது என்னது? அடிமோனை. அடுத்து பாருங்கள், சீர்மோனை. இப்போ சீர்மோனைனா சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது. இந்த சீர்மோனை 7 வகைப்படும். 7 வகை. இந்த 7 வகைக்கும் எத்தனையாவது சீர்கள் அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 7 வகை என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அது என்னென்ன எத்தனையாவது சீர் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல பாருங்கள், இணை. சீர்மோனையினுடைய 7 வகையில் இணை. அடுத்து பொழிப்பு, ஒருவு, கூளை, கீழ்கதுவாய், மேற்கதுவாய், முற்று. இப்போ இணை அப்படின்னா என்ன? 1வது சீரும் 2வது சீரையும் பார்க்க வேண்டும். இணை அப்படின்னா 1வது சீரும் 2வது சீரும். அப்போ இணை மோனை அப்படின்னா 1வது சீரிலையும் 2வது சீரிலையும் இருக்கக்கூடிய முதலெழுத்து ஒன்றி வந்தால் அது இணை மோனை. அதுவே 1வது சீரிலையும் 2வது சீரிலையும் இருக்கக்கூடிய 2வது எழுத்து ஒன்றி வந்தால் இணை எதுகை. இப்படி இப்படி தான் நம்ம வந்து கணக்கிடணும். இது வந்து எல்லாத்துக்கும் இதே இலக்கணம் தான். இல்லை, அப்போ இணை அப்படின்னா என்ன? 1, 2. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். இணை, பொழிப்பு, உருவு. இணை அப்படின்னா ஜோடி. இப்போ ஒரு ஆண் இல்லை ஒரு பெண், இவங்களுக்கு வந்து ஒரு ஜோடி, ஒரு திருமணம் ஆகுது. அப்போ இணை அப்படின்னா 1, 2. ஒருவராக இருந்தவர்கள் இப்போ 2 பேர் சேர்ந்துட்டாங்க. இல்லை, இணை அப்படின்னா ஜோடி 1, 2. இப்போ 3வதாக அவர்களுடைய வாழ்க்கையில் இணை வந்தோடனே பொழிப்புனா ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கலாம், ஒரு பூரிப்புன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு இணைக்கு இணை, அந்த இணை ஒரு திருமணம் ஆயிடுச்சு, ஜோடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பூரிப்பு, ஒரு பொழிப்பு வருகிறது, ஒரு மகிழ்ச்சி வருகிறது. மகிழ்ச்சி வந்தது 3வதாக அவர் உள்ள நுழைகிறது. அப்போ இணை அப்படின்னா 1, 2. பொழிப்புனா 1, 3. அவங்க 1ங்கிறது என்ன? அவங்க வந்து இப்போ 2 பேர் இல்லை, ஒரு ஆள் தான்.
நாங்கள் வந்து இணையாயிட்டோம் இல்லையா? அதனால் வந்து இப்போ 2 பேர் இல்ல. நாங்க ஒரு ஆள் தான். அப்போ 1, 3. 3வது வந்து அவருடைய வாழ்க்கையில் பொலிப்பு, ஒரு பூரிப்பு, ஒரு மகிழ்ச்சியானது உள்ளே நுழைகிறது. உருவுங்கிறது ஒரு குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை திரும்பவும் வந்து 4வதாக அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. அப்ப இணை, பொலிப்பு, உருவு. இணை ஜோடி இணையாயிட்டாங்க. அவர் வாழ்க்கையில் பொலிப்பு, மகிழ்ச்சி இருக்கிறது. அப்புறம் வந்து ஒரு குழந்தை வருகிறது. அப்ப இணை 1, 2, பொலிப்பு 1, 3, உருவு 1, 4 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, 2, 1, 3, 1, 4 இணை, பொலிப்பு, மருவு. அடுத்து பாருங்க கூளை. கூளை அப்படின்னா 1, 2, 3. கூளைனா ஒரு குடும்பம். இவர்கள் 3 பேரும் சேர்ந்திருக்கிறது ஒரு குடும்பமா இருக்காங்க. அப்போ குடும்பத்தில் 3 பேர் இருக்காங்களே 1, 2, 3. கூளை அப்படின்னா குடும்பம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூளை என்பது 1, 2, 3. அப்போ முதல் சீர் பார்க்க வேண்டும், 2வது சீர் பார்க்க வேண்டும், 3வது சீர் பார்க்க வேண்டும். அடுத்து பாருங்க கீழ்க்கதுவாய், மேற்கதுவாய். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ கீழ்க்கதுவாய், கீழ்னா கிழக்கு பக்கம், கிழக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கிழக்க சன் இருக்குமா 3 இருக்குமா? கிழக்க சன்னு தான் இருக்கும், 3 இருக்காது. கிழக்க சூரியன் தானே வரப்போகுது. அப்போ கிழக்க சன்னு தான் இருக்கும், 3 இருக்காது. அப்போ கீழ்க்கதுவாயில் 3 இருக்காது, கீழே 3 இருக்காது, கிழக்கில் 3 இருக்காது. அப்போ 1, 2, 4 1வது சீர், 2வது சீர், 4வது சீர். இப்போ கீழ்க்கதுவாயினா 3 இருக்காது, கிழக்க 3 இருக்காது. அப்படியே நம்ம அதை ஒன்று ஞாபகம் வைத்துக்கிட்டோம்னா மேற்கதுவாயில் வந்து என்னது, மேற்கதுவாயில் 2 இருக்காது ஞாபகம் வச்சுக்கலாம். கீழ்க்கதுவாயில் 3 இருக்காது அப்படி நம்ம ஞாபகம் வைத்து கொண்டாலே மேற்கதுவாயில் 2 இருக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த குழப்பத்தை தவிர்த்துக்கிடலாம். அடுத்து முற்று. முற்றுனா முதல் 4 சீர்களையும் பார்க்க வேண்டும். இதான் வந்து கடைசி வகையில் முற்று. அது வந்து 1, 2, 3, 4. இந்த 7 இதையும் எத்தனையாவது சீர்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக எந்த தவறும் இல்லாமல் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இப்போ நான் சொன்னது போலவோ இல்லை உங்களுக்கு தோன்றது போலவோ எப்படியாவது நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இதில் இருந்து தான் கேள்விகள் வரும். அது வந்து இணை மோனையா, பொலிப்பு மோனையா, ஒருவு மோனையா, கூளை மோனையா, இப்படி எது வேணாலும் கேட்கலாம். அப்போ பொலிப்பு மோனை அப்படின்னா என்ன? பொலிப்பு அப்படின்னா நமக்கு முதல் சீரும் 3வது சீரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ முதல் சீரும் 3வது சீரிலும் மோனை ஒன்றி வந்துச்சுன்னா அது பொலிப்பு மோனை. அதுவே எதுகையாக இருந்தால் பொலிப்பு எதுகை. இப்போ கூளை அப்படின்னா கூளை மோனை அப்படின்னா 1, 2, 3 முதல்ல இருக்கக்கூடிய 3 சீர்களையும் பார்த்துட்டோம். அதில் வந்து எதுகை இருந்தால் கூளை எதுகை, கூளை மோனை இப்படித்தான் நம்ம வரும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணத்தை நம்ம பார்த்துருவோம். இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிரும். எடுத்துக்காட்டுகள். முதல்ல நம்ம இணை மோனை பார்ப்போம். முதல்ல இணை தானே பார்த்தோம். இணை எப்படின்னா 1, 2 1வது சீர், 2வது சீர். முதல் 2 சீர்களை பார்க்க வேண்டும். 1 மற்றும் 2 இதை நம்ம மறந்துடக்கூடாது. இணை மோனை 1, 2. தக்கார், தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இப்போ தக்கார் முதல் சீர், தகவிலார் 2வது சீர், என்பது 3வது சீர், அவரவர் 4வது சீர். இதில் பாருங்கள், முதல் சீரில் தா, 2வது சீர்லையும் தா இருக்கா, மோனை வந்து ஒன்றி வந்திருக்கிறதா. அப்போ இந்த வரியை கொடுத்துக்கிட்டு, இந்த குறளை கொடுத்துட்டு இது எந்த மாதிரியான தொடை இணை மோனையில் வருகிறது அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து இணை மோனை அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இது என்ன? இணை மோனை. இணை அப்படின்னா 1, 2 முதல் 2 சீர்களை பார்க்கணும். அந்த சீரில் மோனை ஒன்று இருந்தால் இணை மோனை, எதுகை ஒன்று இருந்தால் இணை எதுகை. இப்போ ஒன்றுக்கு பார்க்கலாம். இணை மோனை பார்த்தோமா, அது போலவே இணை எதுகை அப்படி பார்க்கலாம். இணை எதுகைன்னா என்ன? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலை. இப்போ இது இணை எதுகை. 1, 2 இந்த முதல் சீர் 2வது சீர்லையும் எண் ஒத்து வருகிறதா. அப்போ இது வந்து என்னது? இணை எதுகை. அது போலவே இப்போ இணை முரண். முரண்னா என்ன நம்ம பார்த்தோம்? முரண்னா வந்து ஆப்போசிட்டாக எதிர்ப்பதமான சொல் இருக்கும். மேடு பள்ளம், ஏழை பணக்காரன், பெருமை சிறுமை அப்படிலாம் பார்த்தீங்க. இது பாருங்கள் பொய்மை வாய்மை. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். அப்போ பொய்மை வாய்மை எதிர்ப்பதமான சொல் இருக்கிறதா. அது எங்கே வந்திருக்கிறது? முதல் சீரிலும் 2வது சீரிலும் வந்திருக்கிறது. அப்போ இணை அப்படின்னா முதல் சீர் 2வது சீர் வந்திருக்கிறதுனால இது இணை முரண். இதுவே பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அப்படின்னு வந்திருந்ததுன்னா என்ன? பெருமை சிறுமை. பெருமை என்பது முதல் சீரிலும், ஏனை சிறுமை என்பது 3வது சீரிலும் இருக்கிறது. அப்போ 1, 3 என்னன்னு பார்க்கணும். அப்போ 1, 3 நம்ம எங்கே என்ன பார்த்தணும்? பொழிப்பு. இணைக்கு அப்புறம் வரக்கூடியது என்னது? பொழிப்பு. அப்படி வந்தால் அது என்னது? பொழிப்பு முரண் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ இணை முரண். அதுக்கடுத்து பாருங்கள் இணை அளபடை. அளபடைன்னா நமக்கு தெரியும், அளபெடுத்தல். இணை அளபடை 1, 2 தா அள் தா மறைமலர் உலக்கி அப்படின்னு இது ஒரு செய்யுளுடைய முதல் வரி. இதில் பாருங்கள் முதல் 2லையுமே 1வது சீர் 2வது சீர் 2லையுமே அளபடை இருப்பதால் அது ஒரு இணை அளபடை. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இயைபு பார்க்க போகிறோம்.
இந்த இயைபு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். அதனால தான் நம்ம கடைசி பார்க்குறோம். இயைபு அப்படின்னாலே நம்ம என்ன பார்த்தோம்? இயைபு அப்படின்னா ஒரு செய்யுளுடைய ஒரு சீரனுடைய கடைசி எழுத்து, கடைசி ஓசை அப்படி தான் நம்ம பார்த்தோம். அப்போ கடைசின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சீரை வந்து கணக்கிடும்போது எப்படி பார்த்தோம்? இப்போ இணை எதுகை, இப்போ பாருங்கள் இணை மோனை 1, 2னா தக்கார் தகவலார் என்பது அவரவர் 1, 2, 3 அப்படி தானே நம்ம பார்த்தோம். 1, 2, 3 இதுதான் 1, இது 2, இது 3, இது 4 அப்படி தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்படி இடமிருந்து வலமாக 1, 2, 3ன்னு போகாமல் இயைபு அப்படின்னு வருகிற பொழுது வலமிருந்து இடமாக 1, 2, 3ன்னு போகணும். இயைபு அப்படின்னா என்ன? சீர்களை பின்னால் இருந்து கணக்கிட வேண்டும். இது ஒரே ஒரு வித்தியாசம்தான் இந்த இயைபுக்கு மட்டும். மற்ற எல்லாவற்றுக்கான இலக்கணமும் ஒரே தான். அது மோனையாக இருக்கட்டும், எதுகையாக இருக்கட்டும், முரணாக இருக்கட்டும், அளபடையாக இருக்கட்டும், எதுனாலும் அது ஒரே இலக்கணம் தான். இந்த இயைபுக்கு மட்டும் சீர்களை கணக்கிட போது 1, 2, 3ன்னு பின்னாலிருந்து வரணும். வலம் இருந்து இடமாக வர வேண்டும். இப்போ பாருங்கள், பாருங்க இது 1, இது 2, இது 3, இது 4. கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. இது இணை இயைபு. இணைப்பு என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் 1வது சீர் வந்து தலைப்படுவர், அதில் இர் கடைசி இருக்கிறதா? 1வது சீர் வந்து இர் தலைப்படுவர், 2வது சீரில் இர் கண்டார். அப்போ இந்த 1 மற்றும் 2 சீர்களில் கடைசி எழுத்து இர் வந்திருக்கிறதுனால இது என்னது? இணை இயைபு. இந்த இயைபுக்கு மட்டும் சீர்களை கணக்கிடுற பொழுது 1, 2, 3, 4ன்னு பின்னாடி இருந்து வரணும். ஒரு வரியினுடைய கடைசியில் வலம் இருந்து வர வேண்டும். இது மட்டும்தான் ஒரே ஒரு குறிப்பு. சரிங்களா? அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இலக்கணங்கள் தான் எல்லாத்துக்கும். இதை நம்ம கண்டிப்பாக மறந்துடக்கூடாது. நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 7 வகையான சீர்மோனை. சீர்மோனைனா சீர்மோனை, சீரடி எல்லாம் ஒன்று தான். சீர் அப்படின்னு வருகிற பொழுது இந்த 7 வகை இருக்கிறது. இந்த 7 வகையில் என்ன? இணை, பொழிப்பு, ஒருவு 1, 2, 1, 3, 1, 4. கூளை 1, 2, 3. கீழ்கதுவாய், மேல்கதுவாய். கீழ்கதுவாயில் கீழே 3 இருக்காது. அப்போ 1, 2, 4. மேல்கதுவாயில் 2 இருக்காது. 1, 3, 4. முற்றுனா 1, 2, 3, 4. இதுதான் சீர்களினுடைய எண்ணிக்கை. இந்த எண்ணிக்கை அடிப்படையில் எது அமைந்தாலும் சரி, அது இணை மோனையாக இருக்கலாம், இணை எதுகையாக இருக்கலாம், இணை அளபடையாக இருக்கலாம், எது வந்தாலும் நம்ம அது என்னவோ அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதி வரணும். அப்போ மோனை அப்படிங்கிற இப்போ நம்ம ஒரு இதுக்கான இலக்கணம் பார்த்துட்டோம்னா இதே இதுதான் எதுகைக்கு எல்லாத்துக்குமே. சரிங்களா? இப்போ அதனால தான் இப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் இப்போ இணை மோனை அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பார்த்தோம். இணை மோனை, இணை எதுகை, இணை முரண், இணை அளபடை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்துருக்கோம். இது போல தான் மற்ற எல்லாத்துக்குமே. இணை ஏவு மட்டும் ஒரு வித்தியாசம், பின்னாடி இருந்து கணக்கிட வேணும். அடுத்து பாருங்கள், இரட்டை அந்தாதி. இப்போ இரட்டை அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஒரு அடுக்கு தொடர் போல், இரட்டை கிளவி போல் ஒரு சொல் வந்து திரும்ப திரும்ப வருகிறது. இது பாருங்கள், ஒக்குமே ஒக்கும், ஒக்குமே ஒக்கும், விளக்கினுள் சிறு எரி, ஒக்குமே ஒக்கும், குளக்கோட்டில் பூவின் நிறம் அப்படின்னு இது ஒரு செய்யுள். அப்போ இந்த ஒக்குமே ஒக்கும், ஒக்குமே ஒக்கும் வந்திருக்கேன், இதுதான் இரட்டை. இப்படி ஒரே இது திரும்ப திரும்ப வந்திருக்கிறது இரட்டை. அந்தாதினா நமக்கு தெரியும். பாருங்கள், வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள், அடுத்தது வரும் நினைவலைகள் அப்படி தான் ஆரம்பிக்கும். அப்போ நீரலைகள் முதல் அடியினுடைய கடைசி சீர் என்னவோ அதுதான் 2வது அடியினுடைய முதல் சீர். இப்படி தான் வந்து இருக்கக்கூடியதான் வந்து அந்தாதி. அப்போ இப்போ இதுவரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். யாப் இலக்கணத்தில் முதல்ல இருந்து என்னென்ன இருக்கிறது அப்படிங்கிறத யாப் இலக்கணம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். யாப் இலக்கணத்தில் நம்ம அந்த தலைகளுக்குரிய இலக்கணங்கள் நம்ம வந்து ஞாபகம் கரெக்டாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சீர்மோனை, இந்த அடி தொடையினுடைய வகைகள் எத்தனை வகைகள் இருக்கிறது, மோனை எதுகை இதனுடைய வகைகள், அதுக்கப்புறம் இந்த இது சீர்மோனை சீரெதுகை அப்படின்னா இணை பொழிப்பு ஒருவு. அதுபோல் அங்கே வந்து ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாம் வஞ்சித்தலை, அந்த 7 வகையான தலைகள். இப்போ இது மட்டும் நம்ம கரெக்டாக இந்த எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எதை கேட்டாலும் எழுதிவிடலாம். இப்போ இந்த வகுப்பில் வந்து யாப்பிலக்கணம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். வேறொரு வகுப்பில் வேறொரு பார்க்கலாம். நல்ல நூல்களை வாசியுங்கள், நன்னூலை பாருங்கள். நன்றி.